இந்தியாவின் மிகப்பெரிய பயணிகள் சொகுசு கப்பல், 11 அடுக்குகள் கொண்ட பிரம்மாண்டமான கப்பல் Cordelia. Welcome to Cordelia. Hello and welcome to Chennai. I'm Deepan. Cordelia Cruise இப்போ கோவாலிருந்து மும்பைக்கு போகிறோம். ஸோ செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்க போது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து க்ரூஸ் ஷிப் போகிறேன். ஸோ இப்போ செக்இன்லாம் முடிச்சுட்டு போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து இப்போ ஷிப்பை வந்து நம்ம போர்ட் பண்ண போகிறோம். ஸோ டே 1 இன்றைக்கி வந்து கோவாவில் இருக்கோம். ஸோ கோவா டு லக்ஷதீப் டு மும்பை 3 nights ஸ்டேவாக இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு எல்லா டீல்ஸும் உள்ளே போய் சொல்கிறேன், பார்க்கலாம். ஸோ ஷிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம க்ரூஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் ஷிப்போட என்ட்ரன்ஸ், அதாவது 5th floor 5th டெக்கில் இருக்கும். இது வந்து ரிசப்ஷன். ஸோ ஒரு 5-star ஹோட்டலில் எப்படி வந்து அதோட செட்டப் இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. வேறு லெவலில் இருக்கும் இதோடைய செட்டப்லாம் பாருங்கள், சான்ஸே இல்லை. ஸோ இதுதான் வந்து இந்த சென்ட்ரம் அப்படிம்பாங்க. மொத்தம் 11 மாடிக்கும் இந்த நடுவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இங்கேருந்து பார்த்தா ஒட்டுமொத்த 11 மாடியும் தெரியும். ஸோ பக்காவாக லிஃப்ட்லாம் வச்சு நைட் டெக்கரேட்டிவ் லைட்லாம் போட்டு செமையாக இருக்குது. ஷிப்பில் உங்களுக்கு போர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. இந்த கார்டு உங்களுக்கான கார்டு, உங்கள் நேம், ரூம் நம்பர், எக்ஸ்பிரி டேட், டெக் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கார்டை வச்சு தான் நம்ம லாகின் கீயாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இதே கார்டை வச்சு நீங்கள் வந்து மணி லோட் பண்ணி வச்சுக்கலாம். லைக் உங்கள் ஏடிஎம் கார்டு மாதிரி, இந்த இன்ஹவுஸ் ஷிப்புக்கான ஒரு கார்டு மாதிரி. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவாக வந்து ஃபுட்டு அண்டு ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஷாப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா அது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த பேக்கேஜ் வந்து பொதுவாக வந்து 2 night பேக்கேஜ், 3 night பேக்கேஜ் அப்படின்னு இருக்கும். ஃப்ரம் மும்பை டு கோவா டு கொச்சி டு மும்பை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. பேசிக்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஸ்டேட் ரூம்ஸ் அப்படிம்பாங்க, ஓஷன் வியூ ஸ்டேட் ரூம், ஸ்வீட் ரூம், த சேர்மேன் ஸ்வீட் ரூம். இந்த எல்லா ஸ்டேட் ரூம்ஸ் அண்டு ஸ்வீட் ரூமே வந்து டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப லக்ஸரியாக ஒரு 5-star ஹோட்டலில் இருக்க மாதிரியே இருக்கும். இப்போ நான் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓஷன் வியூ ஸ்டேட் ரூம், அங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அதோடைய ஒரு ரூம் டூரை பார்க்கலாம். ஸோ இந்த பார்கோட் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த சைடில் வந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு க்ரீன் லைட் எரியும், அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த ஓஷன் வியூ ரூம். உங்களுக்கு நிறைய ஆங்கிளில் காமிக்கிறேன். ஸோ உள்ளே வந்தோடனே இப்படி தான் இருக்கும். ஸோ அதுதான் அந்த விண்டோ ஸ்க்ரீன் பாருங்கள். நல்ல ஒரு காசி கம்ஃபர்டபுளான ஒரு பெட்டு, ரொம்பவே ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ த ஓஷன் வியூ இங்கே பாருங்கள், இந்த ஸ்க்ரீன் எப்படி டெக்கரேட்டிவ் லேம்ப்ஸ் அண்ட் ரீடிங் லைட் ஆல்சோ இருக்குது. ஒரு டிவி இருக்குது, ஒரு அழகான மிரர் அண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரௌஷர்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ், டெலஃபோன், நீட்டான ஒரு சேர், சானிட்டரி டிஸ்போசபிள் பேக்ஸ், ஹேர் ட்ரையர். ஸோ இந்த கபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹேங்கர்ஸ் இருக்குது. இந்த கபோர்டு அகைன் ஹேங்கர்ஸ் இருக்குது அண்ட் லைஃப் ஜாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இதுதான் பாத்ரூம். ரொம்பவே ஒரு கேப்சூல் ரூம் மாதிரி தான் இருக்கும். ஒரு நீட்டான ஹைஜீனிக்கான டாய்லெட் வித் எல்லாமே வச்சுருக்காங்க இதில் பர்ஃபெக்டாக. மிரர், வாஷ் பேசின், சோப்ஸ், கிளாஸஸ், டவல்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. டஸ்ட்பின்ஸ் இருக்குது அண்ட் பாத்திங் ஏரியா இதுதான். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன இடம் தான், ஆனால் கரெக்டாக இருக்கும், ஒருத்தர் குளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ உள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் லாக் பண்ணிவிட்டு we can shower.
ஸோ எலக்ட்ரிக் சாக்கெட்ஸ் வந்து யூஎஸ் டைப்பில் தான் இருக்குது. ஸோ வரும்போது நீங்கள் ட்ராவல் அடாப்டர் வாங்கினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த ஷிப்போடைய நீங்கள் இருக்கக்கூடிய இந்த டெக்கோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. எமர்ஜென்சி எக்ஸிட் எப்படி எல்லாமே இதில் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி என்னென்ன பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேட் வைஸாக வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் டைமிங்ஸ், என்னென்னக்கு என்னென்ன மாதிரியான டெக்குக்கு என்னென்ன மாதிரி ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரீஃபாக போட்டிருப்பாங்க. ரூம் டூர் முடிச்சாச்சு. இப்போ இந்த ஷிப்பில் இருக்கக்கூடிய மற்ற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த கப்பலில் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பார்ஸ் மட்டும் 10க்கும் மேற்பட்ட வகையில் இருக்குது. ரொம்பவே வித்தியாசமான வியூவில் அருமையான தீம்ஸில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே பஃபே தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரொம்பவே ஹைஜீனிக் அண்ட் டேஸ்டி. ஸ்டார் லைட்டில் வந்து லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம். 3 நாளாக நிறைய சாப்பிட்டுருக்கோம். ஸோ ஃபுட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் முரளி அவர்கிட்ட கேட்போம். சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி இருக்குது ஃபுட்ஸ்லாம், எப்படி ட்ரை பண்ணிட்டு? 4 மீல்ஸ் இருக்குது ஆக்சுவலி. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அண்ட் ஹை டீ தவிர எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டில் சவுத் இண்டியன், நார்த் இண்டியன் இருக்குது. லஞ்ச் இஸ் மோஸ்ட்லி நார்த் இண்டியன் அண்ட் பிட் ஆஃப் கான்டினென்டல் குசைன். டின்னர் வந்துட்டு மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங் அகெயின். நல்ல வெரைட்டிஸ் இருக்குது. தே கீப் சேஞ்சிங் த வெரைட்டிஸ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா எல்லா டெசர்ட்ஸும் வந்து எக்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ ஃபார் வெஜிடேரியன்ஸ் இட்ஸ் அ வெரி குட் திங் ஆஸ் வெல். கண்டிப்பாக சேம் வைஸ் நான்வெஜ்ஜுமே டெய்லி மெனூஸ் டிஃப்ரெண்ட் மெனூஸ் மாற்றுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா ஹைஜீனிக்காக குவாலிட்டியான ஃபுட்ஸ், நம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஐ திங்க் ஒரு 1000 பீப்புளுக்கு வந்து டெய்லியும் 3 மீல்ஸ் சர்வ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அது வந்து நல்லாவே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் இருக்கிறது இந்த கடலியாவுடைய மார்க்கி தியேட்டர். நல்ல ஒரு பெரிய ஆடிட்டோரியம் தியேட்டர், செம்மையாக இருக்குது. இங்கே வந்து டெய்லி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். டான்ஸ் ஷோஸ், டாக் ஷோஸ், மேஜிக் ஷோஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கும். ஸோ எனக்கு ஹாட் சாக்லேட்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஷேர்மேன்ஸ் கிளப்னு சொல்லிட்டு ஒரு லான்ச், ஒரு ரெஸ்டோ பார் மாதிரி இருக்குது. ஸோ $1.5 தான் இங்கே. ஸோ ஜஸ்ட் குடிக்க வந்திருக்கேன். நேற்றும் குடித்தேன், இன்றைக்கும் நல்லா இருக்குது ஆக்சுவலி. இந்த கப்பலில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு கிட்ஸ் அகாடமி, ஸ்பா அண்ட் சலூன், ரொம்பவே அட்ராக்டிவான கேசினோஸ், லைப்ரரி, மல்டி ஸ்டோர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மார்னிங் எப்படியே 6 மணிக்கு 11th டேக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு பக்கம் யோகா செஞ்சுட்ருக்கேன், இன்னொரு பக்கம் வாக்கிங், இன்னொரு பக்கம் ஜஸ்ட் காஃபியை குடிச்சிட்டு மேலே ஜாலியாக இந்த காலையை வந்து ரசிச்சிட்ருக்காங்க. ஒரு சிட்டி மாதிரியே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் ஒரு ஊரில் என்னென்ன பண்ணுவாங்க அது மாதிரி தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லாயிருக்கு. 10th ஃப்ளோரில் ஒரு அழகான ஸ்விம்மிங் பூல் இருக்குது. கிட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் குளிக்கிற அளவுக்கான ஹைட் வந்து வேரி ஆகும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நைட் டைமில் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து டிஜே ஏரியா, வேறு லெவலில் பார்ட்டிஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து கிட்ஸ்க்கான ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பூல் மாதிரி. ஸோ இந்த கடலியோடைய 11th ஃப்ளோரில் ஜிம், ஃபிட்னஸ் சென்டர் வந்து அமைச்சிருக்காங்க. டெய்லி ரொட்டீனாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா எக்யூப்மெண்ட்ஸே வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கப்பலுக்குள்ளே வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும்தான் நீங்கள் கப்பலுக்குள்ளே இருக்கவங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஒரு லக்ஸரியான ஒரு ஹோட்டலில் இருக்கிற ஃபீலிங் தான் இருக்கும். அந்த லைட்டாக அந்த மூவ்மெண்ட் இருக்கும், அவ்வளோதாமே தவிர விண்டோ வழியாக எட்டி பார்த்தா தான் நீங்கள் வந்து கடலில் இருக்கிறதே தெரியும். அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வரவங்க கூட ஜஸ்ட் ஒரு 1/2 மணி நேரத்துலேயே வந்து இந்த ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு வந்து பழகிக்குவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அங்கங்கே இந்த கடலை ரசிக்கிற மாதிரியான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நிறைய வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த கப்பலில் நான் போன கோவா டு மும்பை க்ரூஸில் செகண்ட் டே லக்ஷதீப்பில் இருக்கக்கூடிய கட்மட் ஐலாண்ட் அப்படிங்கிற ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நடுக்கடலில் கப்பலில் இருந்து இன்னொரு படகு மூலமாக பயணிகளை அழைச்சிட்டு போவாங்க. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நாம் அந்த ஐலாண்டில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங்காக நம்ம கப்பலுக்கு திரும்பி வரலாம். ஸோ லக்ஷதீப்போடைய கட்மட் ஐலாண்டுக்கு வந்துட்டோம். கார்டெலியா க்ரூஸ் அங்கே இருக்குது. அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 2 நாட்டிக்கல் மைல் தள்ளி இந்த டெண்டர் போட்டு வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ வந்து இது ஒரு டே ஆக்டிவிட்டி. இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் இன்னும் நாங்கள் கட்மட்டில் தான் இருக்க போகிறோம். நிறையா ஆக்டிவிட்டீஸ், வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன் லக்ஷதீப்.
ஸோ கத்மட் ஐலாண்டில் இங்கே ஒரு ரிசார்ட் இருக்குது. இந்த ரிசார்ட்டில் வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ க்ரூஸ்லேருந்து வந்து இங்கே ட்ராப் பண்ணிவிடுவாங்க. க்ரூஸ் அங்கே இருக்குது கார்டேலியா. ஸோ இங்கே வந்து இந்த கயாக்கிங், ஸ்கூபா டைவிங், ஸ்னார்க்லிங், இந்த மாதிரி நிறையா கிளாஸ் பாட்டம் போட் ரைடிங் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள் எல்லாம் ஜாலியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே ஈவினிங் ஒரு 4 o'clock வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பி போயிடலாம். அவ்வளோதான். ஸோ இங்கே ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் இருக்குது. இது பார்த்தா சாதாரணமாக இருந்துச்சு, ஆனால் ரொம்ப ஷேக்கியாக இருக்குது. Where there is a Karthik, there is a replica. ரூம் சர்வீஸ் ஹவுஸ் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க. நீங்கள் ஸ்டே பண்ணுற அத்தனை நாளுமே டெய்லி ரூம் க்ளீனிங் இருக்கும், லினன் சேஞ்சிங், இந்த மாதிரி பர்ஃபெக்டாக உங்கள் ரூமை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலி இங்கேருந்து கிளம்ப போகிற டைம் 3 நைட்டு சூப்பர்பாக இந்த கார்டேலியா க்ரூசஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம மும்பை வந்துட்டோம். இதுதான் மும்பை போர்ட், தி கிரேட் மும்பை சிட்டி. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் க்ரூஸ் ஷிப் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட லிங்க்ஸ், கான்டாக்ட் டீடைல்ஸ், சோஷியல் மீடியா ஹேண்டில் எல்லாமே போகிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன் டைம் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு க்ரூஸ் ஷிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ சீன் நடந்த வீடியோ.